Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். ஒரு நிமிஷம் கர்த்தர் அல்லேலூயா என்னோட ஒரு வசனத்தை பேசுகிறார். நமக்கு ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 41ஆம் சங்கீதம் 1ஆவது வசனம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த ஒற்றை வசனத்தில் இருந்து ஒரு சில வியாக்கியானங்களை கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சிறுமைப்பட்ட ஒரு மனுஷனிடமே சிந்தனை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். நம்மில் எத்தனை பேர்கள் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில், கஷ்டங்கள் பாடுகள் நிரம்பிய இந்த உலகத்தில் நாம் சிறுமைப்பட்டவனை குறித்து சிந்திக்கிறார். இயேசு சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனை குறித்து இயேசு சொல்லுகிறார். இரக்கம் பெற்றுக்கொண்டவனை குறித்து வேதம் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அன்பும் பாசம் இரக்கும் பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டார் ஒரு தேவனுடைய பிள்ளை சிறுமைப்பட்ட பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறார். அதுக்கு ஆதாரமாய் அல்லது லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு சில வசனங்கள் உண்டு. அல்லது ஐஸ்வர்யவானும் லாசர் என்று சொல்லுகிற ஒரு கதா. அதில் லாசர் என்று சொல்லுகிற மனுஷன் சிறுமைப்பட்டவன். ஆனால் ஐஸ்வர்யவான் அவனை குறித்து எந்த விதமான சிந்தனையோ யோசனையோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததினாலே ஒரு காலத்தில் ஐஸ்வர்யவானும் லாசரும் இறந்து போயிடுச்சு. ஆனால் ஐஸ்வர்யவான் நித்திய நரகத்திலும், ஆனால் லாசர் பரலோகத்தில் அபிரகாம் பிதாவுடைய மடியிலும் உட்கார்ந்திருந்த வேதம் சொல்லுகிறார். இதனாலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்ததினாலே பாருங்களா, இந்த உலகத்தில் இரண்டு வித மனுஷர்கள் உண்டு. ஒன்றாமத்த மனுஷன் உலக மனுஷன், இரண்டாவது மனுஷன் ஆத்தும மனுஷன். ஆத்தும மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறார், அவன் சிறுமைப்பட்டவன், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன், தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவன். அந்த வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை குறித்து எப்பொழுதும் உனக்கு ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சாதாரண நபர் அல்ல, அவன் வித்தியாசமானது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். அவன் உலகத்தோடு இசைந்த மனுஷன் அல்ல, அவன் ஆத்தும மனுஷன். அவனை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும், அவனை கொண்டு குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியும், அவனை கொண்டு ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும். சகோதரா சகோதரி, தாயாரே தகப்பனே, உண்மை கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ள மனுஷன் பாக்கியவான். தீங்கிய நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். பாருங்களாம், இந்த உலகத்தில் இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபதிரவங்கள் உண்டு, ஆனால் நீங்கள் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். சிறுமைப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பாடுகள் வரும், உனக்கு உபதிரவங்கள் வரும், ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மையில் எச்சரிக்கையாக இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட உன்மேல் அல்லது ஒரு காலத்தில் அல்லேலூயா யாருக்கும் வேண்டாத்த நபராயிருந்த உன்னே, எல்லாவராலும் புறக்கணிக்கப்பட்ட உன்னே, எல்லாவராலும் தள்ளி போட்ட உன்னே, இன்றைக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் சிறுமைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுத்த போல் வேதம் சொல்லுகிறார், சிறுமைப்பட்ட தேவனுடைய பிள்ளையிட மேல் சிந்தனை உள்ள மனுஷன் பாக்கியவான். தீங்கிய நாளில் அப்படி சிறுமைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு எச்சரிக்கை உனக்கு இருந்தால், அவனை குறித்து ஒரு சிந்தனை உனக்கு இருந்தால், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் அபிஷேகம் கொண்ட பிள்ளை, அவன் செபிக்கிற பிள்ளை, அவன் ஆராதிக்கிற பிள்ளை என்ற ஒரு பகுமானம், ஒரு ரெஸ்பெக்ட் அல்லது ஒரு சிந்தனை உனக்கு வந்தால், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தீங்கிய நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. பாருங்களா, அநேகர் நமக்காக செபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை, தாய் தகப்பன்மார் நமக்காக செபிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மார் நமக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு செபிக்கிறவங்களை குறித்து எந்த விதமான ஐடியாஸும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை குறித்து எந்த விதமான சிந்தனையும் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை குறித்து சிந்தனை உள்ள மனுஷனே, அவனுடைய வாழ்க்கையில் வருகிற தீங்கிய நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உனக்கு விடுதல் வேணுமா? உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு எழும்பல் வேணுமா? உன் குடும்பத்தில் ஒரு எழும்பல் வேணுமா? உனக்கு உன்னோடு கூட இசைந்து வருகிற ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நீ கவனிக்க ஆரம்பிரு. அவரை குறித்து நீ சிந்திக்க ஆரம்பிரு. அவரை குறித்து நீ கவனிக்க ஆரம்பிரு. அவரை குறித்து நீ சிந்திக்க ஆரம்பிரு. அவரோடு கூட நீ பழகு, அவரோடு கூட நீ இசைந்திரி. அப்படி இருந்தால் உன்னுடைய தீங்கிய நாளில், உன் குடும்பத்தில் வருகிற தீங்குகளில், உன் பிள்ளைகளுக்கு வர தீங்கு நாளில் கர்த்தர் உன்னை விடுவிப்பார், உன் குடும்பத்தை விடுவிப்பார், உன் பிள்ளைகளை விடுவிப்பார். பிரச்சனை வரம்போ, பிரயாசம் வரம்போ, ரட்சிக்கப்படாத உலக பிரகாரமாய் வாழுகிற மாம்சத்தில் செயல்படுகிற நபர்களோடு நீ பழகி நடந்தால், அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எந்த விதமான விடுதலும் இல்லை. தீங்கிய நாளில் உனக்கு ஒரு விடுதல் வேணுமா? நீ அல்லது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவனாயிரி. பரலோகத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள மேல் நீ சிந்தை உள்ளவங்களாயிரி, நீ அன்பாயிரி, நீ அழகாயிரி, நீ பாசமாயிரி. அப்படி இருந்தால் உன்னுடைய தீங்க நாளில், உன்னுடைய பிள்ளையுடைய தீங்க நாளில், உன் குடும்பத்துக்கு எதிரே வருகிற தீங்க நாளில் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை விடுவிப்பார். அதான் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, நீ துர்மார்கியுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவம் பண்றவன் வழியில் நில்லாமலும், பரிகாசம் பண்றவன்
உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஒரு நிமிஷம் நமக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ள மனுஷன் பாக்கியவான். தீங்க நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்க நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் சிறுமைப்பட்டவன் மேல் நீ சிந்தனை உள்ளவனாயிருந்தால் எல்லா தீங்கைக்கும் கர்த்தர் உன்னை காப்பார். ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் கரத்தில் தருகிறோம். தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்யட்டும். எல்லா தடசங்களை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். தீங்க நாளில் கர்த்தர் விடுவிக்கிற மகிமை குடும்பங்கள் இறங்கட்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ள நபர்களாய் எல்லாரும் மாறட்டப்பா. அற்புதம் கர்த்தர் செய்யும். உங்கள் பக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இருக்கா? உங்கள் ஞானசானம் அபிஷேகம் பெற்றுக் கொண்ட பிள்ளை இருக்கிறா? செபிக்கிற சகோதரங்கள் இருக்கா? போதகர் இருக்கா? நீ என்ன செய்யாது? நிசாரமாய் எடுக்காதே. நீ புறக்கணிக்காதே. நீ அவரோட செய்திரி. உன்னுடைய தீங்க நாளில் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தை விடுவிப்பார். செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா.